வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்ஐஎம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க வீடு பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு ஒரு புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட்டு தாம்பரம் முடிச்சூர் ரோடு. ஸோ முடிச்சூர் அட்டா கம்பெனியாண்ட நமக்கு புவனேஸ்வர் நகர் பக்கத்தில் வந்துடுதுங்க. ஸோ நம்ம வந்து ஸ்டேட் ஹைவேலேருந்து ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 500லேருந்து 600 மீட்டருக்குள்ளே அந்த ப்ராப்பர்ட்டி வந்துருங்க. இது லேண்டு பார்த்திங்க அப்படின்னா 1230 ஸ்கொயர் ஃபீட்டு, வெஸ்ட்டு ஃபேஸிங் 24 ஃபீட் ரோடு. பில்டிங் பார்த்திங்க அப்படின்னா 1100 ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா பில்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் தான் கட்ட போகிறாங்க. 2 பிஹெச்கேங்க. மெயின் வாசப்படி பார்த்திங்கன்னா நார்த்தில் வச்சுருப்பாங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்குது. 65 லட்சம் ப்ராப்பர்ட்டி ரேட் அவங்க சொல்கிறது வந்து 65 லட்சம்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க என்னென்ன இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா நேரில் போய் அப்படியே பார்ப்போம். சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். அப்பார்ட்மெண்ட்ஸு, இண்டிவிஜுவல் வில்லாஸு, இந்த மாதிரி ஒரு நல்ல லொக்கேஷன் தான். ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டெப்ஸு கீழே இருந்தே பார்த்தோன்னா ஒரு 3 அடியிலேருந்து 4 அடி வரையும் ஹைட் வச்சுருப்பாங்க. ஒரு பெரிய கார் பார்க்கிங்கு, கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான், வெளியே தான் படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஹால், 2 பிஹெச்கே வீடு. விண்டோஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே பிளான் பண்ணி கட்டுறாங்க. ஏன்னா விண்டோஸ் வந்து சின்னதாக வைக்காமல் பெரிய பெரிய விண்டோ வச்சோம்னா நமக்கு காற்றோட்டமாக நல்லாயிருக்குமே அப்படின்றதுக்காக அது மாதிரி வைக்கிறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஹாலில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு பூஜை ரூம். வாசப்படியே பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 அடி 3.5 அடி இல்லை 4 அடி இருக்கும். ஸோ சின்னதெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த வாசப்படி பாருங்கள், எல்லா வாசப்படியுமே நல்லா பெரிய பெரிய வாசப்படி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு அட்டாச் பாத்ரூமு, இன்னொன்றில் காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு தனியாக செப்பரேட்டே ஒரு ரூம் வச்சுருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ஒரு ஸ்டோர் ரூம் மேலே பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க, ஒரு செல்ஃபு. ஆக்சுவலாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கினோம் அப்படின்னா அதிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வந்து கம்மியாகும்னு சொல்லுவாங்க. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும்போது பில்டிங்க்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தனியாக நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகும். அதனால் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போது வாங்குறது நல்லது. இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, நமக்கு அந்த மாதிரி வாங்கும் போது நமக்கு தேவையான மாதிரி பெயிண்டிங்கோ உள்ளே இருக்கிற ஆல்ட்ரேஷன் ஒர்க் தேவையான மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பண்ணிக்கலாம். ஒரு பெரிய கிச்சன் தான் கொடுத்துருக்காங்க. கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட்லேருந்து உள்ளே போனோம் அப்படின்னா சவுத் ஈஸ்ட்டு வர்ற மாதிரி கிச்சன் இருக்குது. அதே போல் நார்த் சைடில் காமன் ரெஸ்ட் ரூம், அதாவது ஸ்டெப்ஸுக்கு கீழே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு பெட்ரூம். இதுக்கு வந்து பார்த்தோன்னா அட்டாச் பாத்ரூம் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் மட்டும்தான். பின்னாடி பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் விட்டுருக்காங்க கொஞ்சம். அது பக்கத்து வீட்லையும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்பேஸ் இருக்கிறதால காற்றோட்டம் வந்து ஈஸியாக நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஒரு 12 அடி 15 அடி கேப் விட்டே கட்டியிருக்காங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா காற்றோட்டத்துக்கு கண்டிப்பாக பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க. வாங்க போய் மாடியில் போய் பார்ப்போம். மேலேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சுற்றியும் வீடுங்கள்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பாக அங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம்.